வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். நான் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் கொண்டாடினாலும், உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 1ஐயும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே. ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் என்ன தெரிவிப்பாங்கன்னா, இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும், சராசரியாக இருக்குமா, சராசரியை விட கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்திலையும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஓவரால் டேட்டா, இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம்ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா, அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி தான். மேஷ லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்திற்கு 2025 எப்படி இருக்கும், இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் வேணும்னு நினச்சா அவங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பலன்களை அறிஞ்சுக்கணும். அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக விவரங்களை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் சம்பந்தமான விவரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா. இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா,
தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள். இந்த பகுதியில மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதுல தமிழ்நாட்டுல இயல்பை ஒட்டி இருக்குமா? இயல்பை விட கூட இருக்குமா? குறைவா இருக்குமா? ஆந்திராவுல எப்படி இருக்கும்? தெலுங்கானால எப்படி இருக்கும்? ஒரிசால எப்படி இருக்கும்? இப்படி தனித்தனியா நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாரி பார்க்குறோம். ஆனா, குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போம்போது, அவங்கவங்களோட சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது. இப்ப நமக்கு சொல்லப்போற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல மழை பெறும் மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அந்த 3 மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா ஊர்லயும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும். மழை பெய்யிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா இந்த 3 மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும். அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும். சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது, அதுல ஜாதக அமைப்பே சரியில்லாம இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஏஎல்பி முறையில நம்ம பலன்கள் சொல்ல போறோம். ஏஎல்பி லக்ன முறையில பலன்கள் சொல்ல போறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் பாரம்பரிய முறையில தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம், எனக்கு இந்த ஜென்ம லக்னம், எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஏஎல்பி முறையில எனக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி முறையில எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது, ஏஎல்பி முறையில எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இப்ப நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள், லக்னம், ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பத்தி இன்னும் புரிதல் இல்லாம இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த லிங்கின் மூலமாக பிளே ஸ்டோர்ல இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல பெர்த் டைமு, பெர்த் டேட்டு, பெர்த் பிளேஸ் கேட்கும். அதை நீங்க சரியா உள்ள கொடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும். அந்த ஜாதகத்துல இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம். அந்த ஏஎல்பி லக்னத்துல இப்ப என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம், ஏஎல்பி லக்ன நட்சத்திரம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது 100% பொருந்தி வரும். சரிங்களா? அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ஏஎல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு 2025ற்கான பலன்களை பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். மீன லக்னம் செல்பவர்களுக்கான 2025 புத்தாண்டு பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மீன லக்னம் குரு பகவானை அதிதேவதையாக கொண்டது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஆகிய 9 பாதங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு முன்பு ஒரு பலனும் மே மாதத்திற்கு பிறகு ஒரு பலனுமாக இரட்டை பலன்களை பெறுகிறது. குறிப்பாக
பூரட்டாதி 4ஆம் பாதம் என செல்லக்கூடிய அன்பர்கள், மீன லக்னம் பூரட்டாதி 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அவங்களுடைய லக்ன புள்ளி, அதாவது பூரட்டாதி 4 செல்பவர்களுடைய லக்ன புள்ளிக்குரிய கிரகமான குரு பகவானின் சஞ்சாரம் மிக சிறப்பாக உள்ளது. எப்போ வரைக்கும்? மே மாதம் வரை சிறப்பாக இருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகும் பெரிய மாற்றம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்போ பூரட்டாதி 4ஆம் பாதம் செல்லக்கூடிய மீன லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக 2024இல் என்னென்ன பலன்களை பெற்றார்களோ அதே விதமான நல்ல பலன்களை தான் 2025லும் மாற்றமில்லாமல் பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு தற்பொழுது மீன லக்னம் செல்பவருக்கு தற்பொழுது ஒரு வருமான தடை அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கும் உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3 பாதங்கள் செல்பவர்களுக்கு வருமான தடைங்கிறது இருக்குமா அப்படின்னா, தற்பொழுது வருமான தடை இருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இவர்களுக்கு வருமான தடை, பேச்சினால் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் நிம்மதியின்மை, அதே போல் கல்வி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் தடை, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு மாற்றம் பெறுகிறது. மே மாதத்திற்கு பிறகு வருமான தடை அகழ்கிறது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்குகிறது, அடுத்ததாக கல்வியில் உள்ள தடையும் நீங்குகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4, ரேவதி 1 செல்லக்கூடிய அன்பர்கள், உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4, ரேவதி 1 செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அட் ப்ரெசண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் இருக்கிறது. தாயாரின் உடல்நிலை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், வாங்குதல், விற்றல், இது எல்லாத்துலேயுமே தடைகளும் தாமதங்களும் இருக்கிறது. இது எல்லாமே வருகிற மே மாதத்திற்கு பிறகு நீங்கி இவர்கள் நினைத்தபடி வீடு வாங்க விற்க, நிலம் வாங்க விற்க, வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலமாக மே மாதத்திற்கு பிறகு அமைகிறது. தாயாரோட உடல்நிலையும் மேம்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக ரேவதி 2ஆம் பாதம், ரேவதி 2ஆம் பாதம், ரேவதி 3ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள், ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4 செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் இப்பொழுது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமாக இல்லை. இவை அனைத்துமே மே மாதத்திற்கு பிறகு மாற்றம் பெற்று இவர்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவுமே 2025 இவர்களுக்கு வரப்போவது இல்லை. இந்த 3 முக்கிய பெயர்ச்சிகள் 2025 நடக்க போகுது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆகியவை. அதே போல் மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த பெயர்ச்சிகள் அனைத்துமே மீன லக்னத்திற்கு சாதகமாகவே இருக்கிறது, பாதகமாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4 செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து அந்த உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு வீட்டை விட்டு அதிகமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இவையெல்லாம் இருக்குமானா இருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். இவங்களுக்கு வந்து அலைச்சல், தூக்கமின்மை, விரயம் இதெல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே வருகிற மார்ச் மாதத்திற்கு மேலே மாற்றம் காணப்போகுது. உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு
மிக சிறப்பாக மார்ச் மாதத்துக்கு மேலே விரயங்கள் அனைத்தும் நீங்கி அலைச்சல்கள்லாம் குறைந்து நல்லா தூங்க போகிறாங்க, நிம்மதியாக இருக்க போகிறாங்க, அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறாங்கங்கிறதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.